ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல் ரெசியூம் ஆக போதில்ல. ஸோ கடகடன்னு சுட்ட உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலான்னு தான். ஒரு வாரமாகவே ஐபிஎல் பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நடக்குமா நடக்காதா, வெளிநாடு போகுமா, இங்கிலாண்டா, யூஏயா, இந்தியாவில் நடக்குமா, சென்னையா, பெங்களூரு, ஹைதராபாத்தா, ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் போச்சு. இவென்ச்சுவலி இது ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல். 13 மேட்சஸ் பாக்கி இருக்குது, உங்களுக்கு தெரியும். 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது, வர சனிக்கிழமை. ஃபைனல் வந்து ஜூன் 3. ஆமாம், ஆக்சுவலாக மே 25 நடக்கணும் ஃபைனல், அது ஜூன் 3 மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்கும் வென்யூ சொல்லிட்டாங்க. 6 கிரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர், மும்பை, அகமதாபாத், டெல்லி, ஜெய்ப்பூர் அண்ட் லக்னோ. இந்த 6, இதில் 6லையுமே ஹோம் டீம்லாம் கண்டென்ஷனில் இருக்காங்க பிளே ஆஃப்க்கு. இப்போ சென்னை, ஹைதராபாத்லாம் இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்போ சிஎஸ்கே ஆகட்டும், எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், ஜஸ்ட்டு பாக்கி இருக்கிற மேட்சஸ் தான் விளையாடணும். ஸோ மொத்தம் 13 லீக் மேட்ச்சு. 12 தானே, 13 எப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 13 எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மேட்ச் ஒன்று அபெண்டன் ஆச்சுல நடுவில், பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல். அப்போ தானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு தரம்ஷாலாவில். அந்த மேட்சை திருப்பி ரீப்ளே ஆட போகிறாங்க. ஸோ அதனால் 12 ஏற்கனவே பெண்டிங், ப்ளஸ் அந்த மேட்ச் 13. 29th மே குவாலிஃபயர் 1, 30th மே எலிமினேட்டர் விளையாட போகிறாங்க. 31st மே ரெஸ்ட்டு, 1 ஜூன் குவாலிஃபயர் 2, 3 ஜூன் தான் ஃபைனல். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது ஃபைனல். ஏன்னா டைம் இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். உங்களுக்கு தெரியும், இந்தியா வேறு இங்கிலாந்துக்கு போன 5 டெஸ்ட் மேட்ச்சு, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது 11ஆம் தேதி. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் கடற்கடன்னு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 டபுள் ஹெட்டர் தான். நான் நினச்சேன் ஒரு 4-5 டபுள் ஹெட்டரை வச்சுட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்கன்னு. பட் நெவர்தலெஸ் 2 டபுள், அதில் ஒன்று சிஎஸ்கே விளாண்டு மத்தியானம், அது வரேன். பெங்களூரில் 2 மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே உங்களுக்கு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் வர சனிக்கிழமை பெங்களூரில். அப்புறம் பெங்களூரில் மே 23ஆம் தேதி ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ பெங்களூரில் 2 மேட்ச் இருக்கா. ரைட், மும்பைக்கு வருவோம். மும்பையில் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 21st. அப்புறம் அகமதாபாத்தில் 2 மேட்ச் விளாட்றாங்க. மே 22 வந்து குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டும். மே 25 நம்ம தான். ஆமாம், குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. அது மத்தியானம் 3:30 மணிக்கு வெயிலில் அகமதாபாத்தில். ஆமாம், அது மே 25. அப்புறம் டெல்லியிலேயே 3 மேட்ச் இருக்குது. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 18ஆம் தேதி விளாட்றாங்க, மே 18. சிஎஸ்கேட மேட்ச் இன்னொன்று டெல்லியில் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் மே 20. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர், அதுவும் டெல்லியில் தான், மே 25. அது முடிஞ்சு போச்சா. ரைட், ஜெய்ப்பூருக்கு வந்துடும். ஜெய்ப்பூர்லேயும் 3 மேட்ச் இருக்குது. ஜெய்ப்பூரில் ஒரு மதியான மேட்ச் ஒன்று இருக்குது 3:30. ராஜஸ்தான் ராயல் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மே 18. அப்புறம் மே 24 வந்து டெல்லி கேபிட்டல் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இதுதான் அந்த ரீப்ளே மேட்ச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நின்றுச்சு இல்லையா, அந்த மேட்ச்சு ரீப்ளே. மே 24 டெல்லி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் ஜெய்ப்பூர். மே 26 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ், அதுவும் ஜெய்ப்பூரில். ரைட், ஜெய்ப்பூர் அண்ட் டெல்லியில் மட்டும்தான் 3 மேட்ச்சு. அப்புறம் லக்னோவில் 2 மேட்ச் இருக்குது. ஓனர்லாம் வேறு வரணும்ல. லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மே 19ஆம் தேதி. அப்புறம் லக்னோ சூப்பர் ஜாயிண்ட் வர்சஸ் ஆர்சிபி மே 27ஆம் தேதி. இதுதான் இப்போதைக்கு உள்ள ஷெடியூல். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாம் ஜாலியாக இல்லை. நீங்கள் வர சனிக்கிழமை வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஒன்று, விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் அஃபிஷியலாக. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அவருக்கு தகுந்த மாதிரி 5 ரீப்ளேஸ்மெண்ட் யார் எனக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் சொல்லியிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இவருக்கு பதில் அவர் வரலாமா சார் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு. விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டு, டைமிங் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பற்றி உங்களோட அபிப்பிராயம் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இல்லை, சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஷெடியூல் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன், சில பிரச்சனையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னப்பா பிரச்சனை அப்படிம்பீங்க. இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸு டவுட்ஃபுல் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்பீங்க. ஏன்னா ஜூன் 11ஆம் தேதி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்குது லார்ட்ஸில். அது நேற்று டிசைட் பண்ணதில் ஒரு 2 வருஷம் முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு. டீம் மட்டும்தான் போன மாதம் தான் டிசைட் ஆச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடி எப்போதுமே இந்தியா தான் விளையாடுச்சு. இந்தியா, நியூசிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு 2 எடிஷன். இப்போ 3rd எடிஷன் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. 11ஆம் தேதி மேட்ச்னா அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி அங்கே இருக்கணும். 4ஆம் தேதியான அவங்க இருக்கணும் இங்கிலாண்டில். 3ஆம் தேதி ஃபைனல். ஸோ ஃபைனலுக்கு எந்த டீம் வரப்போகுதுன்னு தெரில. அந்த இதில் நிறையா நம்ம இந்த ஐபிஎல்லில் பிளேயர்ஸ் இருக்கிறது வந்து இங்கிலாந்து பிளேயரு, சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், ஆஸ்திரேலியா பிளேயர். இங்கிலாந்து விடுங்க, இங்கிலாந்து. இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா எந்தெந்த பிளேயர் வருவாங்க என்னன்னு தெரியல. பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் திரும்பி போயிட்டாங்க. 80% ஆஃப் த பிளேயர் நாங்கள் திரும்பி வர ரெடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படி தான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். வரவங்க வரட்டும். நம்ம ஆச்சு இந்த டோர்னமெண்ட் முடிச்சு விட்டால் போதும், அவ்வளோதான். பிகேலை பற்றி வேறு நிறைய பேசியிருக்கோம், நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். நீங்களும் போய் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போதைக்கு தான் குட் நியூஸ், ஐபிஎல் இஸ் ரெஸ்யூமிங் அண்ட் ஃப்ரம் சாட்டர்டே. எங்களோட ரிவ்யூ எல்லாமே வழக்கம் போல வரும். போய் பார்த்துட்டு பின்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்க. தேங்க்யூ ஸோ மச்.